ஹாய், இன்னைக்கு ப்ளீட்ஸ் பார்க்கலாம். ப்ளீட்ஸ்க்கு எப்படி மெட்டீரியல் கால்குலேட் பண்ணணும், அந்த மெட்டீரியல்ல எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் நம்ம எடுக்க முடியும், கரெக்டா எக்ஸஸும் ஆகாம கம்மி ஷார்டேஜ் ஆகாம நம்ம வந்து எப்படி எடுத்து கால்குலேட் பண்ணி நம்ம ப்ளீட் பண்ணுவோன்றத பார்க்கலாம். சோ ப்ளீட்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. நைஃப் ப்ளீட்ஸ், பாக்ஸ் ப்ளீட் அண்ட் இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்ஸ். இதுக்குதான் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ஒரு இதுவா கண்டென்ட்டா எடுத்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நைஃப் ப்ளீட்ஸ். சோ ஸ்கர்ட்டுக்கு நான் இப்ப மென் பண்ணி சொல்றேன். அப்ப ஸ்கர்ட்டுக்கு நம்ம போது நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுப்போம்னா லென்த் ஆஃப் ஸ்கர்ட் அண்ட் வேஸ்ட் ரவுண்ட் நம்ம எடுப்போம். இப்ப வேஸ்ட் ரவுண்ட் நம்ம எப்ப எடுப்போம் அப்படின்னா, நீங்க வந்து நாடா குடுக்குற மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஹூக் குடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து வேஸ்ட் ரவுண்ட் தான் எடுத்து நீங்க பண்ணுவீங்க. சைடு ஓப்பனிங் கொடுக்கணும் அந்த ஸ்கர்ட்டுக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து வேஸ்ட் ரவுண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் நீங்க அந்த ரெண்டு ஓப்பனிங் கொடுக்கல, எலாஸ்டிக் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஸ்கர்ட்டுக்கு நீங்க சீட் ரவுண்ட் தான் எடுத்து நீங்க கால்குலேட் பண்ணி எடுக்கணும். சோ இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நாடா வச்சு நம்ம போட போறோம் அப்படின்னா, இல்ல எக்ஸ்டென்ஷன் அந்த மெத்தட் நான் போட போறேன்னா, நான் வேஸ்ட் ரவுண்ட் வச்சு எப்படி நம்ம ப்ளீட்க்கு கால்குலேட் பண்ணணும், எவ்வளவு மெட்டீரியல்ஸ் எடுக்கணும்ன்றதை நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நைஃப் ப்ளீட்ஸ். சோ நைஃப் ப்ளீட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு சைடாவே நம்ம ப்ளீட் பண்ணி போறதுதான் அந்த நைஃப் ப்ளீட்ஸ். அது எட்ஜ் வந்து ஷார்ப்பா இருக்க மாதிரி இருக்கும். சோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், மெஷர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். 30 inches நான் எடுக்கிறேன். வேஸ்ட் ரவுண்ட், அதாவது ஸ்கர்ட் நீங்க எங்க கட்டுறீங்களோ அந்த இதுதான் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் நம்ம எடுப்போம். சோ இதுல இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், மெட்டீரியல் எவ்வளவு எடுக்கணும்ன்றதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி எடுத்துப்போம். இப்ப நைஃப் ப்ளீட்ஸ்னாவே எப்பவுமே 3 times அதிகமா இருக்கும். வேஸ்ட் ரவுண்டை விட 3 times அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி ப்ளீட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். சோ நான் இப்ப எடுத்துக்கிறது வேஸ்ட் ரவுண்ட் 30னா இதுல ஃப்ரண்ட் தனியா பேக்கு தனியா ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இல்லாம இதுக்கு சீம் அலவன்ஸ் ஒன்று கொடுப்போம். சீம் அலவன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து 2 பீஸ் ஆஃப் கிளாத் ஜாயின் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் கிளாத் கொடுப்பீங்க. சோ அதை தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் நம்ம எடுப்போம். சோ நான் இங்கேயே ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 inches நான் எடுத்துக்கிறேன். சோ ரெண்டு சைடுமே நீங்க ஃப்ரண்ட் தனியா பேக்கு தனியா நீங்க வந்து ஜாயின் பண்ணுவீங்க. சோ இப்ப இதோட டோட்டல் வேஸ்டோட என்னென்ன ஆகும்னா நம்மளுக்கு 32 inches மாறிடும். சோ இப்ப எப்பவுமே நான் கால்குலேட் பண்ணணும்னா 32 inches வச்சுதான் நான் கால்குலேட் பண்ணுவேன். சோ இப்போ கிளாத் எவ்வளவு தேவை, மெட்டீரியல் ரெக்வயர்ட் எவ்வளவு தேவைன்றதை பாத்துருவோம். மெட்டீரியல் ரெக்வயர்ட் பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஆல்வேஸ் நைஃப் ப்ளீட்ஸ்க்கு வந்து வேஸ்ட் ரவுண்ட் இன்டு வேஸ்ட் ரவுண்ட் இன்டு 3 times. சோ இப்ப நம்ம வேஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 32 தான் எடுக்கணும், 30 எடுக்க கூடாது. சோ 32 எடுத்துக்கோங்க. சோ 32 இன்டு 3 times. சோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா 96 inches வரும் ஓவராலா. ஃபுல் ஸ்கர்ட்டுக்கு 96 inches இருந்தாதான் நைஃப் ப்ளீட்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். சோ இதுலயுமே ஃப்ரண்ட் பேக் நம்ம எடுக்கணும். சோ நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரண்ட் பார்ட் 1 பார்ட் அப்படின்னு ஒரு போர்ஷனுக்கான கால்குலேஷன் மட்டும் நான் காட்டுறேன். சோ 1 பார்ட் பாத்தீங்கன்னா எய்தர் ஃப்ரண்ட் ஆர் பேக். இது நம்ம என்ன எடுப்போம், வேஸ்ட் பை 2 கரெக்ட்டுங்களா. நம்ம மெட்டீரியல் ரெக்வயர்ட் வந்து பாத்தீங்கன்னா 96 inches இருக்கு. சோ அதை நம்ம மீட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது 2.5 மீட்டர் நம்ம வாங்கினா போதும். சோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு பார்ட்டுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். ஒரு போர்ஷன் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் எடுக்கிறேன் இல்ல பேக் எடுக்கிறேன்னா அது எப்படி நம்ம எடுப்போம்னா வேஸ்ட் பை 2 இன்டு 3 times. சோ இப்ப நம்ம ஆல்ரெடி வேஸ்ட் பை 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 32 தான் எடுப்பீங்க. சோ 32 by 2 இன்டு 3 போடுங்க. சோ இங்க வந்து 16 into 3 கிடைக்கும். சோ 48 inches தேவை. ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கர்ட்டுக்கு 48 inches நமக்கு தேவை. சோ இத மாதிரி நீங்க இந்த ஓவராலா அந்த 2.5 மீட்டர் துணியை எவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்மளுக்கு ஒரு சைடுக்கு வேணும் அடுத்த சைடு வேணும்னு சொல்லிட்டு நீங்க பிரிக்க முடியும். அப்ப 2.5 மீட்டர்ல இருந்து 48 inches நீங்க எடுத்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குன்னு நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சோ நான் இங்க அடுத்து நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன்னா ப்ளீட்டோட வித் நான் மென்ஷன் பண்ண போறேன். ப்ளீட்டோட வித் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிசைன்ஸ் தான். 1 inches சின்னதா வேணும்னா 1 inches கண்டிப்பா 1 inches மேல எடுங்க. அதுக்கு கம்மியா எடுக்காதீங்க. நைஃப் ப்ளீட்ஸ் அவ்வளவு கிட்டிக்கு நல்லா இருக்காது. சோ அதோட மினிமம் பாத்தீங்கன்னா 1 inches இருக்கணும். அதிகமா பாத்தீங்கன்னா 2.5 எடுத்து நீங்க வைக்கலாம். பட் மெட்டீரியலோட வித் வந்து நீங்க மாத்துறீங்க. இப்ப 3 times எடுத்தீங்கன்னா 1 inches உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ப்ளீட் வித். இப்ப நீங்க வந்து அதுவே 4 times எடுக்கிறீங்கன்னா 2 inches வைக்கலாம். அப்ப ப்ளீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும், நிறையாவும் கிடைக்கும். சோ இப்ப நான் 3 times எடுக்கிறதுனால நான் ப்ளீட் வித் வந்து 1 inches சொல்லி கால்குலேட் பண்ணி காட்டுறேன். சோ ப்ளீட்டோட வித் வந்து பாத்தீங்கன்னா 1 inches. சோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இப்ப இதுல எத்தனை பீஸ் எனக்கு கிடைக்கும்ன்றது கால்குலேட் பண்ண முடியும். பீஸ் வந்து நான் 1 inches எடுத்திருக்கேன். நீங்க 3 times எடுத்தீங்கன்னா 1 inches எடுத்தாவே உங்களுக்கு நிறைய பீஸ் கிடைக்கும். சோ இதுல ஒரு பார்ட்டுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் பீஸ் கிடைக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். சோ base by 2
by 1 pleat width. நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கோ இல்லையா, நம்ம எவ்வளவு எடுக்க போறோம், ப்ளீட் வித் வந்து 1 inches எடுக்கிறோம். ஒரு ப்ளீட்டுக்கான வித் தான் 1 inches. சோ அது இங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. பேஸ் பை 2 என்னும் போது நம்மளுக்கு 32/2 ப்ளீட் வித் நான் இங்க எவ்வளவு எடுக்கிறேன், 1 inches எடுக்கிறேன். சோ இப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்சிப்போம். ஆனா இது வந்து 16 என்றது வந்து நம்பர்ஸ் 16 ப்ளீட்ஸ் வரும் ஸ்கர்ட்டுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா. சோ இதுதான் நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணி எடுக்கிறது. சோ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸும் தெரியும், ப்ளீட்டோட வித்தும் தெரியும், எவ்வளவு துணி தேவைன்றது தெரியும். சோ இப்படி ஒரு போர்ஷனுக்கே நீங்க முதல்ல மார்க்ஸ் பண்ணி இது எப்படி ஸ்டிச் பண்ணுன்றதை நான் காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் இப்படிதான் நீங்க ஒரு மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு ஒரு பேஸ் ரவுண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க நாடா போட்டு பண்ண போறீங்க, இல்ல எக்ஸ்டென்ஷன் ஹூக் மெத்தட்ல போட போறீங்கன்னா பேஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறேன். மெஷர்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் 3 times எடுக்காம 4 times எடுத்தேன்னா இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோன்றது பார்க்கலாம். சோ நம்ம வந்து ஆல்ரெடி இங்க 3 times எடுத்துக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலா நான் 4 times எடுக்கிறேன். சோ இதோட ஆன்சர்ஸ் என்ன வரும்ன்றது செக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். இப்ப இது 4 times போடுறேன். போடும் போது நமக்கு இங்க ஆன்சர்ஸ் என்ன கிடைக்கும்னா 102 inches கிடைக்கும். அப்ப நியர்லி உங்களுக்கு 3 meters 3 meters தேவை. சோ இப்ப மெட்டீரியல் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். சேஞ்சஸ் என்ன பண்ணிருந்தேன், 3 times எடுத்தாம 4 times தான் எடுத்தேன். அப்ப மெட்டீரியல் நான் எவ்வளவு வாங்கணும்ன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப இதுலயும் திருப்பி நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும், ஆன்சர்ஸ் எப்படி பண்ணுவீங்கன்னா இங்க இந்த ஃபார்ம்ல சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. டைம்ஸ் போட்டுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப 3 times பதிலா 4 times போடுங்க. சோ 4 times போடும் போது உங்களுக்கு இங்க ஆன்சர் சேஞ்ச் ஆகும். அப்ப அது நம்ம ஈவனா பிரிக்கவும் முடியும். இப்போ 4 times எடுக்கும் போது ஒரு 64 inches. ஓகேங்களா. சோ அப்ப நான் இங்க டைம்ஸ் மாத்துறேன்னாவே இங்க உள்ள கால்குலேஷன்ல இந்த மாதிரி சிம்பிள் சேஞ்சஸ் மட்டும் போட்டுட்டா போதும். அப்ப இங்க நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் அவங்க இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அதே 1 inches போட்டீங்கன்னா 32/2 வந்து டிவைட் பை 1 போட்டீங்கன்னா 16 inches நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் 16 inches கிடைக்கும். சோ இப்படிதான் வந்து நம்ம பண்ணுவோம். இதுல நான் சப்போஸ் ப்ளீட் வித் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இப்ப என்ன ஆன்சர், சோ 2 inches நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னும் போது இங்க வந்து ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி 16 இருக்கும், 16/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 8 feet தான் கிடைக்கும். சோ இது வந்து நம்பர்ஸ் இன்ச்சஸ் கிடையாது, 8 feet கிடைக்கும் உங்களுக்கு. வித் வந்து 2 inches மாத்தீங்க. சோ இப்படிதான் நீங்க வந்து இந்த ஃபார்மேட் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே எக்ஸஸும் வராது, ஷார்டேஜும் வராது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் எவ்வளவு எடுக்கணும்ன்றதை கால்குலேட் பண்ண முடியும். சோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா வேஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாடா டைப் தான் எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். அதுல மல்டிப்ளை பண்ணி மெட்டீரியல் கால்குலேட் பண்றது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் இன்டூ 3 times பேசிக். இல்ல எனக்கு எக்ஸஸ் இருக்குன்னா 4 times போட்டுட்டு ஆன்சர் கால்குலேட் பண்ணி இன்ச்சஸ்ல வரும், இன்ச்சஸ் மீட்டர்ஸ்ல மாத்திட்டீங்கன்னா மெட்டீரியல் ரெக்வயர்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பார்ட்டுக்கு நான் எத்தனை வித் வைக்கணும், ப்ளீட் வித் எவ்வளவு வைக்கணும், எனக்கு எவ்வளவு தேவைப்படும்ன்றதே நீங்க இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஓவராலா எனக்கு வந்து 3.25 மீட்டர் இருக்குன்னா அது எப்படி நான் ஃப்ரண்ட்டுக்கு தனியா பேக்குக்கு தனியா கால்குலேட் பண்ணுவேன்றது அந்த கால்குலேஷன். அப்ப 1 part என்னாவே வேஸ்ட் பை 2 into 4 times 4 times இருந்தா அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த வேஸ்ட் பை 2 நான் ஆல்ரெடி சீன்ஸோட ஆட் பண்ணி எடுக்கிறது தான் எடுக்கணும். உங்க ஒரிஜினல் வேஸ்ட் எடுக்க கூடாது. சோ அப்ப 32/2 into 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 64 inches வரும். சோ அதை அப்படியே செப்பரேட் பண்ணி கட் பண்ணிட்டு நம்பர்ஸ் மார்க் பண்ணிட்டு நீங்க வித் வந்து 2 inches கொடுக்குறீங்களா இல்ல 1 inch கொடுக்குறீங்களான்னு பாத்தீங்கன்னா இப்போ 1 inches கொடுத்தா ப்ளீட் வித்துக்கான நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் எவ்வளவு கிடைக்கும்ன்றதை நீங்க டிசைட் பண்ண முடியும் ஃபார்முலா படி. வேஸ்ட் பை 2 by 1 ப்ளீட் வித்னு எடுங்க. அப்ப 1 ப்ளீட் வித்துக்கு எவ்வளவு எடுக்கிறேன், 1 inches 2 inches கொடுக்குறீங்கன்னா இது டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். சோ இப்படிதான் நைட் ப்ளீட்ஸ்ல வந்து நீங்க கால்குலேட் பண்ணி எடுக்கிறது.